सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा 90வது தசகம் ஸ்ரீ கிருஷ்ணனே பரமாத்மா. பரமாத்மாவான ஸ்ரீ குருவாயூரப்பா மிருகாசுரன், பிருகுமுனிவர், மோகினி, அம்பரீஷர் முதலியவர்களுடைய கதைகளிலிருந்து பரமசிவன் முதலிய எல்லா தேவர்களுடைய பெருமைகளையும் மிஞ்சியது தங்களுடைய பெருமை அப்படின்னு தெளிவாக தெரிகிறது. ஆதியில் நிஷ்கலமான பரபிரம்ம சொரூபியமாக கூடிய சகல ரூபமான பிரம்மா, விஷ்ணு, பரமசிவன் இவர்களிடத்தில் வேற்றுமையின்றி விளங்கக்கூடிய பரமாத்மா ஸ்வரூபமாகவும் பிரகாசிக்கக்கூடிய ஸ்வரூபம் தாங்களே. அந்த உருவமோ சொல்லுக்கடங்காதது. ஆகவே மும்மூர்த்திகளிலும் பகவானான ஸ்ரீ நாராயணனே பெருமை படைத்தவர்னு சொல்கிறார். இந்த இடத்துல பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ வாசுதேவன் ஒருவனே தன்னுடைய பிரகிருதி ரூபமான சத்வம், ரஜஸ், தமஸ் முதலிய குணங்களையும் மேற்கொண்டு காக்கல், அழித்தல், படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழித்தல் தொழில் என்ற முத்தொழிலையும் விஷ்ணு, பிரம்மா, சிவன் என்ற பெயர்களில் செய்து வருகிறார். ஆனால் ஜீவர்களாகிய உலக மக்களுடைய மங்களங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீஹரியில தான் இருக்குன்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன்கிற 5 மூர்த்திகளாக பரமசிவனே தான் விளங்குறான்னு சொல்கிறார் சைவர்கள். அப்படி போடும்போது சதாசிவனுடைய ரூபமான ஸ்ரீஹரி தாங்களே தான்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, தாங்களே தான் பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசங்கிற, அதாவது பிரம்மலோகத்தில் பிரம்மாவாகவும், அடுத்து நம்ம இங்கே பிரம்மலோகத்தில் பிரம்மாவாகவும், வைகுண்ட லோகத்தில் விஷ்ணுவாகவும், கைலாசத்தில் பரமசிவனாக மும்மூர்த்திகளாக தாங்களே தான் விளங்குகிறீர்கள்னு சொல்கிறார். அந்த மும்மூர்த்திகளும் தங்களுடைய சுத்த சத்வ குணஸ்வரூபத்தை விஷ்ணு அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாவோ சத்வத்தினுடைய குறையுடையவர், ரஜோகுணத்தில் நிரம்பி இருக்கிறவர். சங்கரன் என்ற பெயர் கொண்ட தங்களது மூர்த்தி சத்வகுணம் அதிகமாக இருக்குது, தமோ குணத்தில் செயற்பாடுகள்லாம் நிறைஞ்சிருக்கு. மும்மூர்த்தி ஸ்வரூபத்தையும் கடந்து விளங்கக்கூடிய பரம புருஷனான உங்களை உபாசனா மார்க்கத்தில் எங்கேயும் பரவி இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றுபடுத்தி பரமசிவன்கர் அப்படின்னு சொல்கிறா. இருந்தால் கூட அந்த ஸ்வரூபம் தாங்களே தான் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் திடமான நம்பிக்கை. என்னென்ன அப்படின்னா நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டே வரார். ஸ்ருதி பிரமாணம், புராண பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறார். ஸ்ருதி பிரமாணங்கிற என்ன? புருஷ சுத்தத்தில் இருக்குது. புராணம்னா என்ன? ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணங்கிறது என்னென்னா ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்குது. ஆக இந்த சொல்கிறாள் பிரமாண பத்திரிகையெல்லாம் தாக்கல் செய்கிறான்னு சொல்கிறாள். இது மாதிரி அதற்கான சான்றாதாரங்கள் தேவனே உங்களுடைய திருமேனியில் எல்லா தேவர்களையும், அவ்வாறு அநேக பிராணி வர்க்கங்களையும், தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய பிரம்மா, மகாதேவன், எல்லா ரிஷிகளையும், தெய்வீகமான சர்ப்பங்களையும் பார்க்குறேன்னு சொல்கிறார் இந்த இடத்துல அர்ஜுனன் பகவத்கீதையில். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா பகவானான சங்கர பகவத் பாதாச்சாரியார் அவர்களுடைய தான் பரமசிவனுடைய அவதாரமாக இருந்த போதிலும் ஒரு சார்பற்றவராக, அதாவது பஷாபதாமின்றி அனைவர்கிட்டையும் புகழ்ந்திருக்கார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீமத் பகவத்கீதை முதலியவற்றில் தங்களையே குறிப்பதாக விளக்கமாக செஞ்சிருக்கார். முடிவில் தங்களுடைய புகழ பாதாதிகேச ஸ்ருதியாக பாடி, அதாவது பாதத்திலேருந்து தலை வரைக்கும் உங்களை புகழ்ந்து பாடியிருக்கார், முக்தியும் அடைஞ்சிருக்கார். மந்திர சாஸ்திரத்தின் தொடக்கத்திலேயே காயாம்புவண்ணனாகிய தங்களையே மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரனாக வர்ணித்திருக்கார். பிரணவ உபாசனையும் நிஷ்கலமான நிர்குணமான குணமற்ற பிரம்மத்தின் தியானத்தை கூறி அதற்கு சாதனமாக சகுணமாக கல்யாண குணங்களுடன் கூடியவராக நாராயணனாகிய தங்களையே கூறியுள்ளார். இந்த இடத்துல அனைத்து சாஸ்திரங்களின் சாரமான புராணங்களிலும் எல்லா புராணங்களின் சாரத்தையும் விளக்கி கூடிய புராண சங்கிரதம், புராணத்தினுடைய சுருக்கோன்னு பேர். அதில் தங்களுடைய பெருமையே ஐயந்திரிபர விளக்கப்பட்டிருக்கார். தங்களுடைய ஸ்தானமான பரமபதம் மூர்த்திகளுடன் கூடிய பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசமாகிய உலகத்தையும் கொண்ட சத்தியலோகத்துக்கு அப்பாடி அந்த பக்கம் பிரம்மாண்டத்துக்கு அப்பாடி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பரமசிவனது கைலாசத்தை அவ்வாறு சொல்லலேன்னு சொல்கிறார்.
ஈசனே குருவாயூரப்பா, தற்போது நடந்து வரக்கூடிய பிரம்மகல்பத்தில் ஆரம்பத்தில் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாக காண்பிக்கப்பட்டதும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டதுமான தங்களுடைய சரீரத்திற்கே ஹரிஹரன் திருநாமங்களை பரமசிவ பக்தராக இருந்தபொழுதும் ஸ்ரீ மாதவாச்சாரியார் தனது புராணச்சாரங்கிற நூல்லையும் குறிப்பிட்டிருக்கார். எவரவர்கள் தங்கள் முற்பிறவி வாசனைக்கு ஏற்றவாறு பகவான் பரமசிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த புண்ணிய பலன் திடமான சிவபக்தியால் உண்டாகிறதுங்கிறது திண்ணம். ஆகவேதான் வியாச முனிவரும் ஸ்ரீஸ்காந்தம் முதலிய புராணங்களில் அந்தந்த தகுதி படைத்தோரை, அதாவது அதிகாரிகளை பொறுத்து ஸ்ரீ சிவனுடைய பெருமைகளை கூறும் வாயிலாக அர்த்தார்த்தங்களால் தங்களுடைய தாழ்த்தி கூறியிருக்கார். அதாவது சில குழந்தைகள்லாம் பேசும்போது இன்னொரு குழந்தைய தாழ்த்தி பேசுகிற மாதிரி இந்த இடத்துல ஒன்றை புகழ்ந்து உரைக்கிறதுக்காக உண்மையை விடுத்து மற்றவரை தாழ்த்தி பேசுறது. அர்த்தவாதம் அப்படிங்கிறது பூதார்த்தவாதம், அதாவது நடந்ததை கூறுறது. அணுவாதங்கிறது அதற்கு பொருந்தாதவனை பற்றி சொல்கிறது. விருத்தவாதங்கிறது ஆப்போசிட்டாக சொல்கிறது. ஸ்ரீகாந்த புராணத்தில் தங்களை பற்றி குறைவாக கூறக்கூடிய வித்தாந்தங்களிடத்தில் சிவனிடத்தில் அதிக பக்தி வளர்ப்பதற்காகவே தங்களை குறைவாக கூறுவதற்கு அல்லன்னு சொல்லி இந்த இடத்துல பட்டத்திரி முடிக்கிறார். பிரபுவான ஸ்ரீ குருவாயூரப்பா, அறிவற்ற நான் இங்கு கூறியிருப்பதெல்லாம் மந்திர சாஸ்திரங்கள் முதலியவற்றில் நன்கு காணப்பட்டதே அப்படின்னு அப்படியே சொல்கிறாருங்க. ஆணித்தரமாக அப்படியே அந்த இடத்துல பதிவிடுறார். விளக்கப்பட்டதே, நானா ஒன்றும் சொல்லலை. வியாச முனிவர் எழுதிய புராணங்களில் சாரமான ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்தில் புகழப்பெற்ற பரமாத்மா ஸ்வரூபியான குருவாயூரப்பா, எனது துக்கங்கள் அனைத்தையும் நீக்கியருளி என்னை பக்தி நிறைந்தவனாக செய்திட வேண்டும்னு சொல்லிட்டு இந்த 90வது தசகத்தை முடிக்கிறார். 91வது தசகம் பக்தியின் மேன்மை. இதுவரை உலகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய லீலைகளை எல்லாம் கூறி தேவாதி தேவனே, அனைவருள்ளும் ஆத்மாவாக விளங்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா பொய்யான இந்த உடல் முதலியவற்றில் பற்று வைத்து பிறப்பு இறப்பு என்னும் நிலை கொண்ட மனிதனுக்கு தங்களது திருவடி சேவையே பயம்போக்கும் சாதனங்களில் சிறந்த வழின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது பக்தி மார்க்கத்தில் தவறுதல் நழுவுதல் முதலிய குணங்கள் ஏதுமில்லைங்கிறது கருத்துன்னு சொல்கிறார். குருவாயூரப்பா, எங்கும் நிறைந்து விளங்கக்கூடிய குருவாயூரப்பா, தங்கள் சக்தியினால் தூண்டப்பட்ட மனதனுடைய புகழொன்று இல்லா அடியேன் உடலாலும் வாக்காலும் மனதாலும் இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப எதை செய்கிறானோ அவன் என்ன பண்ணுறான், பிறப்பினால் சண்டாளனாக இருந்தால் கூட மனம், செயல், சொல், புலன்கள், நுகர்பொருள்கள், பிராணனாகிய அனைத்தையும் தங்களிடமே அர்ப்பணம் செய்கிறானோ அவன் உலகம் அனைத்தையும் புனிதப்படுத்துகிறான். தங்களது திருவடிகளில் பக்தியற்ற மனம் படைத்த சிறந்த ஆச்சார அனுஷ்டானத்தை செஞ்சவன் அந்தனாயினும் அவன் அவ்வாறு செய்ய மாட்டான்னு சொல்கிறார். இந்த இடத்துல பக்தர்களை காப்பதே தன் கடமையாக கொண்ட தங்களை வேறு நாட்டமில்லா திடபக்தியோடு இடைவிடாது தியானித்து இந்த சம்சார பயத்தை முற்றிலுமாக போக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். தேவதேவனே குருவாயூரப்பா, இவ்வாறான சத்சங்கம் எனக்கு எப்பயுமே உண்டாகட்டும். திருவாக்கிலிருந்து வெளிவரக்கூடிய தங்களது பெருமைகளை கூறக்கூடிய சொற்களால் பாவங்களை போக்க வல்ல திடமான பக்தி எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறார். மோட்சத்தை அளிக்கக்கூடிய சாதன மார்க்கங்களில் பக்தி மார்க்கத்தில் அதிக பற்றி உடையவனாகவும் உயர் நலம் அளிக்கக்கூடிய தங்களது அவதார சரித்திரங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டும் அவ்விரண்டிலும் நிறைவில் மனமுருகி மெய் மறந்து சில சமயம் சிரித்து கொண்டும் சில சமயம் அழுது கொண்டும் சில சமயம் உறக்க கத்தி கொண்டும் சில சமயம் உறக்க பாடிக்கொண்டும் பித்து பிடிச்சவன் மாறி ஆடிக்கொண்டும் உலக பற்றற்றவனாக இந்த உலகத்தில் திரிந்து வர அருள் புரியணும்னு கேட்டுக்கிறார். அது மட்டுமல்ல குருவாயூரப்பா, என்ன நீ உலக நாயகனான கண்டும் கேட்டும் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில் அவற்றால் உருவாகக்கூடிய சகல பிரபஞ்சத்தையும் தங்களது வடிவமே அப்படின்னு நான் உணர்ந்து வணங்குவேனாக. தங்களை மனதார சேவிப்பதாலோ தங்களது கருணையினாலும் திடமான பக்தியும் பற்றற்ற நிலையும் தங்களை பற்றிய தத்துவமான விளக்கமும் வேறு முயற்சியின்றுமே கிடைச்சிடும். தங்களிடம் மனம் ஒன்றினதுனால அனைத்துமே மாயையின் செயல்னு அறிந்து விரும்பியது பெற்றால் மகிழ்ச்சியும் வெறுப்பது பெற்றால் துயரமும் கொள்ளாமல் தங்களது திருவடி நகங்களாகிய சந்திரனின் ஒளியால் மிகவும் குளிர்ச்சி உள்ள
மனசு மாறி எங்கேயும் உழவர மாதிரி உள்ள நிலைமை எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிறார் பட்டத்திரி. அது மட்டுமல்ல, பகவானே நீதான் எனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய. இனி மூவகை பக்தர்களுடைய நிலையை பற்றி சொல்கிறார். அதாவது உத்தம பக்தி, பிரேம பக்தி, அதம பக்தி. உத்தம பக்தினா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்திலும் நீங்களே நீக்கமற விளங்கியிருக்கிறீங்க. தங்களை விடுத்து வேறல்ல என்ற ஒன்றிய உணர்வு, எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிறது உத்தம பக்தி. இப்போ எனக்கு போதிய தகுதி இல்லைன்றாலும் அன்பே வடிவெடுத்த, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, பிரேம பக்தி. எல்லாமே பிரேமன்னா என்ன, அன்பே கடவுள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா அதம பக்தி, அதாவது விக்கிரகத்தை வச்சு வழிபடக்கூடிய நிலைமை. அதாவது இனிமேலுக்கு அது வழிபட 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 அவனுக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்தியும் ஏற்படக்கூடியது. இப்பாடு எல்லாமே நீ நினைக்கிறது உத்தம பக்தி, அன்பே கடவுள் நினைக்கிறது பிரேம பக்தி. விக்கிரகத்தை வச்சு வழிபட்டு அதன் மூலமாக கடவுள் நம்பிக்கை ஏற்பட்டு கடவுளை வணங்கக்கூடியது அதம பக்தி. இப்படி 3 விதமான பக்தியை விளக்குகிறார். திருவடிகளில் செலுத்தக்கூடிய பக்தி ஒன்றே அந்த மாயை அழிக்க வல்லதுங்கிற பிரபுத்தர் என்ற சித்தயோகி விதேகராஜனான நிபியிடம் கூறினார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். பகவானிடத்தில் ஈடுபாடற்றவனுக்கு அவருடைய மாயையினால் ஆத்மாவோட நினைவில்லாமல் ஆறுது. இந்த உடலில் நான் என்ற விபரீதமான எண்ணம் உண்டாகிறது. அதனால் தேகம் முதலிய 2வது பொருளில் பற்று ஏற்படுது. ஆகவே பயம் உண்டாருது. ஆகையினால அறிவுள்ளவன் குருவே தெய்வம் என்றும் ஆத்மாவென்றும் கருதி ஒன்றுபட்ட பக்தியோட அந்த பகவானை நன்கு வழிபடணும்னு கேட்டுக்கிறார். ஜீவராசிகள் அனைத்தும் படக்கூடிய துன்பம் கண்டு எனக்கு விவேகமான நல்லுணர்வு உண்டாகிறது. தங்களது திருக்குணங்களிலும் திருவிளையாடல்களையும் பற்றிய கதைகளை கேட்டும் பாடியும் அதனுடைய பயனாக தங்களிடத்தில் பக்தி பெருகி நிற்கவே இந்த உலக மாயையை கடந்து உயர்ந்த சுகமான தங்களது திருவடிகளில் மகிழ்ந்து நிற்பேன். இவ்வாறு நான் மகிழ்ந்து நிற்பதற்கு முதற்படியாக மாயை வெற்றி கொள்ள வேண்டும். ஆகவே முதலில் என் நோய்களை போக்குவீராகன்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.